மாற்றங்களிலேயே ஒரு மனிதன் ஈமானிய நகர்வை நோக்கி மாற வேண்டும் என்றால் ஏன் எதற்கு என்று கேட்காமல், ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் நல்லதோடும் நல்லவைகளோடும் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும், வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு மனிதர், ஒரு சகோதரர் அவர் மௌத்தாவதற்கு 3 நாளைக்கு முன்னால சுபஹுடைய ஃபஜ்ருடைய அதான் கேட்கிறது. சக்கராத்துக்கு முந்தைய கால நேர பகுதியில் அதான் கேட்கிறது. அவருடைய கைகள்லாம் பேரலைஸ்ட், பாரிசவாதம், பக்கவாதம் அப்படி இருக்கிறாரு. அவரால் பேச முடியாது. அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய அதான் சவுண்டு கேட்கிறது. அவருடைய கண்களால் கண்ணீர் என்ன செய்யுது? போகிறது. வழிகள் அவருக்கு பெரிதாக தெரியல. அவருடைய நேரங்கள், அவர் படுற கஷ்டங்கள் பெரிதாக தெரியவில்லை. அதுவரைக்கும் அளவும் இல்லை. ஆனால் ஃபஜ்ருடைய அதான் கேட்ட நேரத்தில் அவர் அழுதார். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, சுபஹ் தொழுகை ஜமாத்தாக போகாத முதல் நாளில் அவர் தஹஜ்ஜதிலே பள்ளியிலே அன்றாடம் இருக்கக்கூடிய மனிதர், அதான் சொல்லக்கூடிய மனிதர், பள்ளியோடே தொடர்புடைய வாழ்க்கையில் இருந்த மனிதர். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஃபஜ்ருக்கு என்னால போக முடியவில்லை என்ற அந்த பழக்க உணர்வு அது அவர் என்ன செஞ்சது? அள வைக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். 3 நாள்ல மரணிச்சார். 3 நாட்களில் மரணித்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை என்ன செய்து ஞாபகப்படுத்து. மரண நேரத்தில் அவர் எழும்பல, எவ்வளவு சொல்லி எழும்பல. அப்போ அவரிடத்துல சலான்னு சொல்லுங்க, தொழுகை என்று சொல்லுங்க நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். இதெல்லாம் உணர்ந்து பேசுவதல்ல, சிந்தனைக்கு எடுத்து பேசுவதல்ல, எங்கள் நாடி நரம்பு ரத்தங்களில் நல்லவைகள் கலந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள், அந்த நல்லவைகள் இணைந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் பழக்கப்படுத்தல். அதெல்லாம் என்னன்னு சொன்னால் பழக்கப்படுத்தல். எனவே இது போன்ற ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் வழிகாட்டல் என்னென்ன உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை கேட்பதெல்லாம் 2வது அம்சம். நல்ல இடங்களிலும் நல்லவர்களோடும் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும்.